ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விலாகில் என்னோடய ஃபியூ டேஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. தீபாவளி அதுக்குன்னு தனியாக நான் விலாக் எடுக்கலைங்க. ஸோ தீபாவளியிலேருந்து சஷ்டி முடிஞ்சு அது மாதிரி ஒரு ஃபியூ கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ தீபாவளிக்கு முந்தின நாள் என்னோடய க்ளீனர்ஸை கூப்பிட்டுருந்தேங்க. அவங்க வந்து ஃபைனல் லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்கன்னா ஷோ அப் பண்ணல. ஸோ வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கே ஆல்மோஸ்ட் மிட் நைட் 12 o'clock ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே தீபாவளி அன்றைக்கி தான் என் மாமியார் வீட்டில் நோம்புன்றதுனால மார்னிங் எழுந்து விரதம் ஃபாஸ்டிங்லாம் இருந்து ஈவினிங்காக தான் நான் வந்து நோம்பெல்லாம் முடித்தேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தேன். ப்ரீவியஸ் டேயில் ஒர்க் நிறைய வீட்டு வேலையெல்லாம் பண்ணதும் ரொம்ப டயர்டாக இருந்து என்னால் கேமரா எடுக்கிறதுக்கு சுத்தமாக முடியல, அவ்வளோ டயர்டாக இருந்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து தீபாவளி விலாகுன்னு பர்டிகுலராக எடுக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நாங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணது, ஃப்ரெண்ட் வீட்டிலலாம் போய் செலிப்ரேட் பண்ணது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேங்க. தீபாவளி வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் டே மாதிரி தான் போச்சு. ஏன்னா 6க்கும் ஸ்கூலில் இருந்துட்டு பிரகாஷும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் அனதர் டே அப்படி மாதிரி தான் போச்சுங்க. பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா நான் தீபாவளிக்கு இந்தியாவை மிஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா 1 week முன்னாடியே கிராக்கர்ஸ்லாம் பர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இதை வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்து அதை மிஸ்யூஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா 7 o'clock பர்ஸ்ட் பண்ண ஆரம்பித்து நைட் 11:30 வரைக்கும் கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆறுத்தால கூட வந்து பீயிங் அன் இந்தியன் ஆறுத்தால கூட அவனை தூங்கவே முடியல. நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரியில் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏதோ நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்தா அது ஒரு 10 o'clock முடிச்சிடலான்லாம் கூட இல்லை. 11:30 12 o'clock வரைக்கும்லாம் கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2014 பார்த்திங்கன்னா நான் வந்த புதுசில் அப்போ வந்து ஒரு கோயிலில் போயிட்டு எல்லோரும் சேர்ந்து அங்கே தான் ஒரு லிமிட்டட் டைம்குள்ளே நம்ம வந்து கொடுத்துருக்க டைமில் நம்ம வந்து கிராக்கர்ஸை பர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்ஸ்ட் பண்ணக்கூடாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2018 நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்தியன்ஸ் இருக்கிறதுனால சரி ஓகே உங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து நீங்கள் வெடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்தாக்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி நைட்டெல்லாம் 1 week பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் வெடித்து தூங்கவே முடியல குழந்தைங்களே இப்படி இருந்தாங்கன்னா அப்போது வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ரொம்ப இப்போல்லாம் வர வர இந்தியன்ஸ் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அன்னைக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரைடே பிரகாஷ்க்கு வந்து நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியில் போயிட்டு அவர் நான்வெஜ் கட்டுன்னு கட்டிகிட்டு இருந்தார். நான் வந்து ஒன்லி ஹக்கா நூடுல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற க்ரோகரில் போயிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவையான ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தியும் பிக்கப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போயிட்டு இப்போ தீபாவளி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிளிப்பிங் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஒரு 3 ஃபேமிலி வந்து சேர்ந்து ஒன்றா கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா சஷ்டி விரதம் காலையிலேருந்து இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாகிட்டேன், அப்படியே டவுன் ஆகிட்டேன். ஸோ அதனால் அந்த வீடியோஸ் நான் எடுக்கலை. பட் ரொம்ப நல்லா போச்சு தீபாவளி. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணேன், தீபாவளி அன்னைக்கு போயிட்டு 10 o'clockலாம் முடிக்கணுமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் அப்போ சொன்னது தீபாவளி அன்னைக்கு மட்டும் நீங்கள் 12 o'clock வரைக்கும் கூட வெடிங்க, ஒரு நாள்லாம் ஓகே. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வீக்குமே பார்த்தீங்கன்னா 11:30 12 o'clock வரைக்கும் கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப தப்பு இல்லைங்களா? இங்கே வந்து நிறைய அமெரிக்கன்ஸும் இருப்பாங்க, நிறைய வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது நியூசன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி ஒரு 9 o'clock நாங்கள் வந்து கிராக்கர்ஸ்லாம் பர்ஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 தான் மினிமம் டைமே எங்களுது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 9 o'clock வரைக்கும் மேபி போயிருக்கலாம். பட் நாங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருச்சு. நான் சஷ்டி விரதத்தில் ஒரு குட்டி கிளிப்பிங் கூட எடுக்கலை. ஹோல் டேவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான விரதத்தில் இருந்தேன். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் நைட்டும் பார்த்திங்கன்னா வெறும் பாலும் பழமும் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே சூரசம்ஹாரமுக்கு நான் வரலை. சூரசம்ஹாரமும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கோயிலில் ரொம்ப நல்லா நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து திருக்கல்யாணத்துக்கு மட்டும்தான் வந்து லக்ஷ்மி கோயிலுக்கு வந்து திருக்கல்யாணம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டோம். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தோம்.
இங்கே திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட் ஈவினிங் 7 o'clock ஆரம்பித்து 10 o'clock வரைக்கும் போச்சு. ஸோ அது டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் அங்கே திருக்கல்யாணம் நடக்கும்பொழுது இங்கேயும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இங்கே யுஎஸ் டைமிங் படி அவங்க வந்து தேர்ஸ்டேவே பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது, டிவைனாக இருந்தது. அண்ட் சஷ்டி விரதம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு வந்து ஹோல் டேவும் நீங்கள் வந்து பாலும் பழமும் எடுத்துக்காமல் ஒரு மீல் எடுத்துக்கிட்டு நீங்கள் மிச்ச மீல் வந்து விரதம் இருக்கலாம். ஸோ பட் நான் வந்து அந்த 6 நாளும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம ஒன்லி பாலும் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதத்தை முடிச்சுக்கிட்டேன். அண்ட் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சஷ்டி பூஜை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் பஜனெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லா சூப்பராக போச்சுங்க. பூஜை முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. அண்ட் இவங்க பேர் சுமதி, இவங்க வந்து ஸ்ரீலங்கன். இவங்களோட தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து ரேணு, இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டுங்க. மக்கள் எங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டான மக்கள். ஸோ எல்லாரும் பேசி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம். ஆமாம், லதா மங்கேஷ்கர் நீலடா, அவங்க தான் அட்லாண்டாவின் லதா மங்கேஷ்கர். இவ்வளோ நல்ல மக்கள் நடுவில் இருக்கிறது ரொம்ப பிளெஸ்டுங்க, நானும் பிரகாஷும். ஸோ அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டே சாட்டர்டேன்றதுனால ஆரத்துக்கு ஸ்கூல் லீவ். ஸோ மார்னிங்கே எழுந்து வந்து ஆரத்தை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக்யூம் கிளீனர் எடுத்து வச்சு நான் வேக்யூம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருந்தார். இப்போ வேண்டாம், லேட்டராக பண்ணிக்கலான்னா வேக்யூம் சவுண்ட் வந்தால் கண்டிப்பாக நானே எழுந்துப்பாங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னாலும், இல்லை நான் வந்து இங்கே மட்டும் கார்பெட் மட்டும் வேக்யூம் பண்ணுறேன், ஃப்ளோர் வேக்யூம் பண்ணால் தானே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நேற்று நைட்டு வந்து பிரகாஷ் ஒரு மூவி பார்த்துட்டு லேட்டாக தான் வந்து படுத்தார். அதனால் சரி தூங்கட்டும்னு விட்டாச்சு. ஆஃப்டர் அ லாங் கேப் ப்ராப்பராக விலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்திருக்கேங்க. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி நான் ஃபுல் டே விலாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாட்டர்டே க்ராசரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஆரத் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என் கூட சேர்ந்து க்ராசரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. எக் பிளான்ட் இது. ஸோ இவர் யோசிச்சு என்னென்ன வேணும், வீட்டுக்கு என்னென்ன வேணும், நெக்ஸ்ட் வீக் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அண்ட் அவன் வந்து என்கிட்ட கேட்டு அம்மா ரெட் சில்லி இருக்கா, அம்மா பருப்பு லெமன் இருக்குது வீட்டில், க்ரீன் லெமன் இருக்குது, எல்லா லெமனும் இருக்குது. ஸோ வீட்டில் என்னெல்லாம் திங்ஸ் இல்லையோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால ஃபுல்லாக இன்றைக்கி வந்து காஸ்கோ அண்ட் இந்தியன் க்ராசரி போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வரணுங்க. ஏன்னா சுகர் இல்லை, பால் காலி ஆகிடுச்சு, A2 மில்க் காலி ஆகிடுச்சு. இதில் இல்லை தங்கம், அது வந்து காஸ்கோ லிஸ்ட். அது சுகர் பால் எல்லாம் அதில் எழுதணும். அதெல்லாம் காஸ்கோவில் போயிட்டு வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த லிஸ்ட் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பிரகாஷ் இப்போ தான் எழுந்து வந்து அவர் காஃபி போட்டுட்ருக்காரு. டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆக போகுது. இப்போ தான் வந்து அவர் மார்னிங் காஃபியை குடிக்கிறார். காஃபியை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர் டேவை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. நேற்று வந்து ஒரு பூஜைக்கு போயிட்டு வந்தோம், கந்த சஷ்டி விரதம் பூஜை. இதை நான் கட் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். சத்தியமா அப்படியே போடுவேன். நல்லா சைலண்டாக இருந்தேன். 2 பேரும் நான் பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ராசரிஸ் போயிட்டு காஸ்கோ போயிட்டு நம்ம வந்து vlog கண்டினியூ பண்ணுவோம். காஸ்கோ போயிட்டு தேவையானது வாங்கிட்டு ஆன் த வேல பெஸ்ட் பை இருந்து பெஸ்ட் பையில் போயிட்டு ஏதாவது டீல் போட்டிருக்காங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெஸ்ட் பை கூட்டிகிட்டு போயிட்டார் எங்களை. ஓப்பன் பாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கோல்ஸில் வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்குது, அமேசான் ரிட்டர்ன். ஸோ கோல்ஸில் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு
நம்ம வந்து வீட்டுக்கு இன்னும் வந்து இன்னொரு ரிட்டர்ன் இருக்குது. அட்ரஸ் வர தெரிய போகுது இருங்க. அமேசான் இன்னொன்று வந்து யூபிஎஸ் ரிட்டர்ன் இருக்குது. யூபிஎஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு வர வழியில். நாங்கள் வந்து காஸ்கோ முடிச்சுட்டு யூபிஎஸ் போகலான்னு நினச்சோம். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் யூபிஎஸ் போக முடியல. மழை வர மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5 மணி தான் ஆகுது. நல்லா இருட்டிடுச்சு. அண்ட் இவர் எங்கே வந்து காரை பார்க் பண்ணியிருக்காரு பாருங்கள். எங்கே பார்க் பண்ணிட்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸ் ஆன்லைன் பிக்கப் கஸ்டமர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ யாராவது வந்து கேட்டால் கூட நானும் ஆறுதான் தான் மாட்ட போகிறோம். அண்ட் சரி நம்ம எங்கேயாவது எடுத்து பார்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் கீஸையும் கூடவே கொண்டு போயிட்டாரு. ஸோ எடுத்தும் காரை பார்க் பண்ண முடியாது. என்னம்மா இப்படி ஓடி வர? சும்மாவா? அதனாலயா? நான் ஏன் கீஸ் வச்சுட்டு போக மாட்டியா? நான் எடுத்து விடலாம்னு நினைச்சா கீயும் கொண்டு போயிட்டேன். எவனாவது வந்து கேட்டானா நானும் என் பிள்ளைய மாட்டிப்போம். என்ன நம்பிக்கை இல்ல? ஏன் இது ஓட்டுறதே என் காரு, அப்புறம் நான் ஏன் மேல நம்பிக்கை இல்ல? என்னம்மா? என்ன? We would say my mom wanted to switch seats and she just switched it around the car so TJ came on this side. அப்படியே நான் என்ன சொல்லிருப்பேன், என்னையும் என் பிள்ளைய வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லிடுவேன். எப்படி? ஆமா, என்னையும் என் பையனையும் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்க, உன்னை போட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் நான். ஸோ வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியாது. காலிஃப்ளவர் பீஸா வந்து வெளியே ஃப்ரிட்ஜில் இருந்து கொண்டு வந்து உள்ளே வச்சாச்சு. 2 டப்பா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் வந்து 1 இருக்குது, இன்னொன்றுத்தில் வந்து 2 இருக்குது. ஸோ இப்போதைக்கு 2 யூஸ் பண்ண வேணாம், அந்தளவு தின்னாக இருக்குன்றதுனால 3 பேருக்கு 2 பீட்சா. அது கொஞ்சம் மீடியம் பீட்சா தான். அண்ட் காலிஃப்ளவர்ன்றதுனால தின்ன கேலரிஸும் இருக்காது. ஸோ பன்னீர் போட்டுட்டு பீட்சாவை வந்து அவனுக்குள்ளே வச்சுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து எதுக்கு இப்போ இந்த வெளியே போயிட்டுருக்கேன்னா பால் வாங்கிட்டு வந்தேங்க. லாஸ்ட் டைமே வந்து நான் பால் வாங்கிட்டு வந்தப்போ காட்டில் காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தப்போ. ஸோ A2 ஹோல் மில்க் இதில் வந்து 3 காட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பட்டர் வாங்கிட்டு வந்தேன், கெரிகோல்டு சால்டட் பட்டர் 1. காஸ்கோவில் வேறு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆரத் வந்து நாங்கள் செக்லிஸ்ட் போட்டது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோமா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டான். காஸ்கோலேருந்து சுகர் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஃபிள் மிக்ஸ் அண்ட் கேப்சிகம். இது வந்து கிராசரி ஷாப்பிங் லிஸ்ட்டில் இருந்துட்டு, பட் குட்டி குட்டி கேப்சிகம் காஸ்கோவில் நல்லா இருந்ததுனால அங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேஷ்யூஸ் அண்ட் பன்னீர் இருந்தது அண்ட் மேண்டலின்ஸ். ஆரத் ஸ்கூலுக்கு அடுத்தது வந்து கார்லிக் நல்லா இருந்தது காஸ்கோவில். கார்லிக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ். அடுத்தது இந்தியன் கிராசரிஸ். காலையில் எழுதவே இல்லையாடா? Yeah, I just wrote everything now and checked everything. இப்போவே எழுதி இப்போவே செக் பண்ணிட்டீங்க, சூப்பர். ஸோ ரேசன்ஸ் வந்து நாங்கள் இது பண்ணல, பட் ரேசன்ஸ் காலி ஆகிடுச்சு. அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து காபூலி சென்னா. அதான் அதே சென்னா தான். ஸோ காபூலி சென்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலாந்த்ரோ இருக்கு, அதெல்லாம் இருக்கு. சிலாந்த்ரோலாம் நார்மல் எவ்ரி வீக்கெண்ட் வாங்குறது. கேரட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வாங்கினோம்? லேடிஸ் ஃபிங்கர் ஓக்ரா. லேடிஸ் ஃபிங்கர். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ. எனக்கு தெரிஞ்சு 2 காலிஃப்ளவர் இருக்கா? காலிஃப்ளவர் இருக்கு, செக் பண்ணிடு. எக்ஸ்ட்ராவா எழுதாத, ஓகேவா? வந்து விழுந்துருச்சு. பீட்ரூட் இருக்கு. அதுக்கப்புறம் இதை நம்ம எழுதவே இல்லை. கோவைக்காய் நாங்கள் வந்து எழுதவே இல்லை, அது இருக்கு. அதுக்கு அடுத்தது பச்சை மிளகான்னு நினைக்கிறேன். ஐயோ எபா எங்கே இருக்கு? உள்ள இல்லை. ஜிஞ்சர் எழுதலையாம்மா? நான் எழுதலை. ஜிஞ்சர். அடுத்தது வேற என்ன இருக்கு? வேற என்ன? தக்காளி.
தக்காளி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பிரகாஷ் வாங்கினது, நம்ம இல்லை. பாம்பே மிக்சர் அண்ட் ரெட் சில்லி. அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு. Soludada. சால்யூடாடா தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆருத் வாங்கினது. டேப்பியோக்கா சிப்ஸ் வந்து ஆருத்தோட ஃபேவரட். ஸோ அவர் வந்து வாங்கினார் இது. அண்ட் அதுக்கு அடுத்தது இது தக்காளி. மறுபடியும் தக்காளி வருதே. மீண்டுமா அந்த பேக் இடு. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு அண்ட் பீனட். கடலைப்பருப்பு தான். அண்ட் மக்கானா. இதுவும் வந்து பட்டேல் பிரதர்ஸில் வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் அண்ட் சால்ட் அண்ட் சாட் மசாலா போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப குட்டியோண்டு பேக்கெட்டில் வந்து $2 $3 இருந்ததுங்க. ஸோ நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கானா வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் இதை வீட்டில். Did you say anything after கடலைப்பருப்பு? கடலைப்பருப்பு தெரியலையே. பீனட். பீனட். ஆமாம், பீனட் தான். அடுத்தது பெப்பர். பெப்பர் பிளாக் பெப்பர் இருக்குங்களா? பிளாக் பெப்பர். அதுக்கப்புறம் பொரி அண்ட் க்ரீன் சில்லிஸ். நான் கரெக்டாக சொன்னேனுங்களா? இந்த பையன் வந்து நீ எடுத்து வச்சிருக்கியாடா கேரட்டு? ஆமாம். நீ ஒரு கேரட், நான் ஒரு கேரட், 2 பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. இன்னும் இந்த வீக் நான் கரெக்டாக சொன்னேன் 2 கேரட் இருக்கு அப்படின்ட்டு. ஐயோ, கேரட் குல்வா பண்ணுறேன். பிரிஞ்சால், எக் பிளான்ட் தான்டா. அதுக்கப்புறம் மேத்தி லீஃப். அதுக்கு அடுத்தது வந்து வாழைக்காய். ஊரத் தால் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு விட்டேன்டா. வெர்மிசெலிக்கா உங்க நானாக்கு ஃபேவரட் தான் வேணுமா, அதனால அதுவும் வாங்கல. கறி லீவ்ஸ் வாங்கியாச்சாரி. ஸோ எல்லாமே வாங்கியாச்சா? கேப்சிகம் நான் இதுலேயே வாங்கிட்டேன், காஸ்கோலேயே வாங்கிட்டேன். க்ரீன் சில்லி தான் சொன்னேன் வாங்கிட்டேன்னு. ஸ்பினச் வெல்ல. ஸ்பினச் நல்லா இல்லை. மின்ட் லீவ்ஸ் வீட்லேயே இருக்குது, அதனால வாங்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதானே, முடிஞ்சிருச்சா? இல்லை வாங்கியாச்சா? ஓ, சிக்னேச்சரும் போட்டியா? And this is your signature. that is my signature. டேய், என் சிக்னேச்சர்லாம் போடக்கூடாது. ஒரு வீக்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, வெஜிடபிள்ஸ் எல்லாம். இந்த vlog இதோட முடியுது. அடுத்த ஒரு நல்ல vlogல பார்க்கலாம். Thank you, bye. Bye. And Amma, actually I accidentally I tried to put your signature and do you know what came? Suki. Suki வந்துச்சா? ஓகே.